ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக இந்த வெயில் காலத்துக்கு ஒரு குல்ஃபி ரெசிபி பார்க்கலாம். இது வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் தான் பண்ண போகிறேங்க. கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக வேணுன்றது பொறுத்து. நான் இங்கே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு, ஒரு சிட்டிகை ஏலக்காய். இது வந்து பால் பவுடர் 10 ரூபா பேக்கெட் பவுடர் இருக்கும், அது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம பொடிச்சிடலாம். ஏன்னா அதில் முந்திரி ஆல்மண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நல்லா திக்கான பால் ஒரு 3/4 லிட்டர் நான் எடுத்துக்கிறேன். நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க எடுக்கணும், அப்போ தான் இது நல்லா திக்காக வரும். இப்போது தனியாக ஒரு கிண்ணத்தில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை வெறும் நார்மல் பாலை விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. சூடான பாலில், சில்டு பாலில் கரைச்சிட்டு இப்போ இந்த கொதிக்கிற பாலில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு க்ரீம் சேர்க்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா க்ரீமியாக வரும். இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து லாங் வீடியோவில் போட்டிருக்கேங்க, எது எப்படி பண்ணணும் சொல்லிவிட்டு. நான் இங்கே லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணுங்கள். எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் சொல்லியிருக்கேன். அந்த லாங் வீடியோட ஜஸ்ட் ஒரு குவிக் ரீகேப் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போசபிள் கப்பு, நம்ம குட்டியாக காஃபி குடிக்கிற கப்பு இருக்கும்ல, பேப்பர் பிளேட்ஸ்லாம் விற்கிற கடையில் கிடைக்கும், அது ஒன்று வாங்கிக்கோங்க. அண்ட் பாப்சிக்கல் குச்சி, அதாவது ஐஸ்கிரீம் குச்சின்னு கேளுங்க, கொடுப்பாங்க, அது ஒரு 10 வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபாயிலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த குச்சியை நம்ம நடுவில் சென்டரில் விட போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு ஐஸ் வந்து எடுக்கும்போது ரொம்ப ஈவனாக சூப்பராக வரும் உங்களுக்கு. இது இல்லைன்னாலும் என்ன பண்ணணுன்றது அந்த லாங் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீமோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு கிளாஸ் தண்ணியில், பச்சை தண்ணியில் ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்து லேசாக ஒரு ட்விஸ்ட் பண்ணாலே அழகாக அந்த குல்ஃபி கையோடு வந்துடும். இப்போ மேலே ஆல்மண்ட்ஸ் டெக்கார் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பார்த்து செக் அவுட் பண்ணுங்கள்.